ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி. இன்னைக்கு குலசேகர படத்தில் இருக்க விண்ணவர பெருமாள் கோவில் தான் போகிறோம். இங்கே தான் வரலட்சுமி நோம்பு விரதம் பார்க்கலாமா? வணக்கம். முன்னாடி பூரணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட விரதம் ஒவ்வொரு தாயாராக ஒவ்வொரு அவதாரங்களாக இந்த இடத்துல வீட்டிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். தாயார்கிட்ட நீங்கள் கேட்கும்போது பேசும்போது அந்த தாயார் எப்படி உள்வாங்கி நம்ம செலுத்த போகிற அளவுக்கு இந்த வீடியோவில் ஒரு தாயார் ஒரு அதிசயம் பண்ணியிருப்பாங்க. பார்க்கலாம். அதிசயத்து போகிற மாதிரி தாயார் சில விஷயங்கள் நடத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்து நானே செலுத்து போனேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அள்ளி தருவாங்க. கொஞ்சம் கால தாமதமாகலாம், அவ்வளோதான் விஷயம். இருந்தா கையில மார்கனி சாந்த் மார்கனி ओम चंद्राय नमः ओम चंद्राय नमः
ஓம் சிவாய நம. ஓம் சிவகரியே நம. ஓம் சத்யே நம. ஓம் விமலாய நம. ஓம் விஸ்வதனயே நம. ஓம் துஷ்டாய நம. ஓம் தாரித்ர்யநாசியே நம. ஓம் நிருத்திகரியே நம. ஓம் சாந்தாய நம. ஓம் சுகமான்யாய நம. ஓம் ஸ்ரீயே நம. ஓம் வாசனாய நம. ஓம் விஜயாய நம. ஓம் அலராகாய நம. ஓம் யஸ்வந்தீயே நம. ஓம் வரலக்ஷ்மியே நமக. ஓம் வசுந்தராய நமக. ஓம் சுபாய நமக. ஓம் ஸ்ரீயபிரதாய நமக. ஓம் சமுத்திரகணயாய நமக. ஓம் ஜயாய நமக. ஓம் மங்களதேவியே நமக. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. சேனாபரணே தேவி நாராயணாய பூஜியே. ஜகத்விஜயே ரகமாலா. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி அஷ்டகம்போத்ரம் யகடே சக்திமானரதா. சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் प्राप्नोति सर्वदा. एककाले करे नित्यं महाभारतविनाशनम्. त्रिकालस्य करे नित्यं धनधान्यसमन्वितः. त्रिकालस्य करे नित्यं महाशत्रुविनाशनम्. महालक्ष्मी भवे नित्यं प्रसन्नवरदा शुभा. श्री महालक्ष्मी अष्टकं समन्वितम्. பிரச்சனை இருக்கிற நமது ஸ்ரீதேவி சகல விண்ணவர பெருமாள் திருக்கோயில இந்த வரலட்சுமி பூஜை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் நமது கோயில் இந்த பூஜையானது மிக சிறப்பாக ஒவ்வொரு தடவையும் நல்ல கிராண்டா மாறிட்டு போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பூஜை எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு. அது போக போன வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் 8 நாளா மலைப்பாரி போட்டு காப்பு கட்டி விரதம் இருந்து அது போக நம்ம திருக்கோயிலுக்கு வந்து அந்த மகா கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். நம்மளுடைய அந்த 8 நாள் பூஜை தான் காரணம். இல்ல ஐயங்காரோ யாருன்னா காரணம் கிடையாது. எல்லாமே உங்களை வச்சுதான் காரணம். என்னன்னா கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணணும், நல்லா பாட்டு பாடணும், அன்னையோட அறிவாங்கணும் அப்படிங்கும் போது அவனாவே நீங்க இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு பாட்டு படிச்சீங்க. அது என்ன பாட்டுன்னா அது நாங்கள் ஸ்லோகமா சொல்லுவோம். நமஸ்தே மகாமாகி ஸ்ரீகுடே பூஜிரே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சு அந்த பாட்டு முடிச்ச உடனே இதுக்கான பலன் என்ன, பலச்சுருதின்னு பேரு. பலன் என்னன்னு கேட்டா முதல்ல காலையில படிச்சா உனக்கு நல்ல மங்களம் கிடைக்கும். மத்தியானம் படிக்கும் போது சத்தந்தானம் கிடைக்கணும். 3 வேளையும் நீ படிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா இன்னைக்காவது ஒன்னாலே அந்த மகாலட்சுமி உனக்கு காட்சி கொடுப்பா. இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இன்னையோட முடிகிற காரியம் இது இல்லை. அதுக்கு தான் திரும்ப திரும்ப நாங்க சொல்றது காரணம் என்ன, சாமி பேரை சொல்லுங்க, அந்த பேரை சொல்லி அந்த நமக்கு கொடுப்பாங்க அதை சொல்ல சொன்னாங்க. நம்ம அதுக்கப்புறம் சொல்லல, என்ன சொல்லலைன்னா அன்னைக்கு டைம் இல்லை சொல்லல. அதுக்கப்புறம் இந்த பூஜையில கலந்து கொண்டவங்களுடைய அனுபவத்தை பத்தி கேட்டோம். அதாவது ஒரு 30 பேர் 40 பேர் தான் பூஜையில டெய்லி கலந்துருக்கீங்க, மற்றவங்க தான் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. அவங்களுடைய அனுபவம் என்னன்னா வந்தவங்களை கேட்டுருங்க. நான் வந்து வீடு கட்டணும்னு நினைச்சேன், அந்த வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை இந்த பூஜையில கலந்து கொண்ட பிறகுதான் எனக்கு கிடைச்சது. நான் இந்த பூஜையில கலந்த பிறகுதான்
என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தேவைகள் நிறைவேறதை பத்தி சொல்றாங்க. அதேதான் நான் கலந்து கொண்டவங்களுக்கு இப்ப வந்தவங்களுக்கு சொல்றது என்னன்னா, அம்மா எட்டாக இருக்காங்க. எப்படின்னா மகாலட்சுமிங்கிறது ஆதிலட்சுமி. ஆதிங்கிறது ஆதியும் அந்தமும் இல்லாத, அதாவது பிறப்பு இறப்பு இல்லாத சுயம்புவாக தோன்றினவர். அவள் எங்க இருக்கா? எப்பவுமே நாராயணனுடைய, அதாவது பெருமாள் இந்தவர பெருமாளுடைய மார்பல தான் இருப்பா. அப்பேற்பட்டவர் மற்றவங்களுக்காக என்ன பண்றான்னா பாட்கடல இருந்து வந்த மாதிரி காமிப்பான். தாமரை பூவிலேருந்து தோன்றின மாதிரி கொண்டு வருவான். அந்த ஆதி லட்சுமியானவர் நம்ம காலையில போய் விளக்கேற்றி ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ண பிறகு என்ன கொடுப்பா? ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டு பேரம்பேச்சிகள் கூட எடுத்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய 16 21 வயசுக்கு தான் நினைச்சு பார்த்துக்கீங்க. உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ விளக்கேற்று அன்னை மகாலட்சுமி பூஜை பண்ணு, உனக்கு நல்ல ஒரு கணவன் கிடைப்பான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அந்த பூஜையை பண்ணுவீங்க. உண்மைதானே? அப்படி பூஜை பண்ணும்போது அந்த ஆதி லட்சுமிய பூஜை பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்க போகுது? நல்ல கணவன். புரியுதா உங்களுக்கு? அந்த கணவன் கிடைச்ச உடனே அடுத்தது உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன வரும்? குழந்தை பேரு சந்தானம். சந்தான லட்சுமி. சரி, சந்தானம் அடுத்தது நம்ம குடும்பம் சந்தோஷமா வாழணும்னு என்ன தேவை? செல்வம், தனம். அப்ப தனலட்சுமி வந்துட்டாரா? தனம் வந்த பிறகு பைசா வந்த பிறகு என்ன வரும்? தானியம், அதாவது நிறைய உணவுகள். அந்த உணவுகள் எதுக்கு கொடுக்கிறான்னா விருந்தாளிகளை வரவேற்று விருந்தோம்பல் பண்ணு. அப்போ தானியமாக தானிய லட்சுமி வரும். ஓகேவா? தானிய லட்சுமி வந்த பிறகு குழந்தையும் வந்த பிறகு அந்த குழந்தைக்கு நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? கல்வி. அப்பா வித்யாலட்சுமி வந்துட்டாரா? சரி, வித்யாலட்சுமி வந்த பிறகு அந்த குழந்தைக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம கணவனுக்கு ஆரோக்கியம் வேணும் இல்லையா? அதுக்கு என்னது? தைரியம். இந்த குழந்தை தெரிஞ்சு நல்ல படிச்சு நல்ல நிலைமையில வந்தோடனே இவருக்கு, என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கட்டும், நல்ல ஞானம் கிடைக்கும். இதனால் கொடுக்க போறது யாரு? கஜலட்சுமி. புரியுதா? அப்ப அந்த கஜலட்சுமி முடிஞ்ச பிறகு தர்மமா வாழணும். அருவியை எதிர்த்து பேச தெரியணும். சும்மா நான் இருக்கேன், ஆனா கண்ணால ஒரு அதர்மம் நடக்குது, என்னால முடியாட்டாலும் தப்பு, தர்மம் பேசணும். அதுக்கு தைரியம் வேணும். தைரிய லட்சுமி. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் என்றுமே விஜயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். விஜயலட்சுமி. இப்பேற்பட்ட 8 லட்சுமி, ஒரே லட்சுமி தான் 8ஆக பிரிந்து உங்க குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு மகாலட்சுமி நம்ம குடும்பத்துல கல்யாணம் ஆனதுல இருந்து பூஜை பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் பேரந்தேற்கு பொது பேரம் எடுக்கிற வரைக்கும் திரும்ப 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 நமக்கு என்ன தேவையா கொடுக்கறது தான் இந்த வரலட்சுமி நோம்பு. இத தினசரியே முடியாதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு 5 நிமிஷம் தான் வேலை. விளக்கேத்துங்க, ஒரு மகாலட்சுமிய போச்சு, அப்போ போதும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சா நிறைய தெரியுதுன்னா அஷ்டோத்திரம் படிக்கலாம். இல்ல சாமி எனக்கு டைம்ல விளக்கேத்து கொடுங்க, ஒரு சின்ன பூவை வைங்க. ஆனா இத பண்ண ஒரு 2 பழத்தை அன்னைக்கு நெய்வேற்றி பண்ணிட்டு வெயில வர பசுமா இருக்கும், இல்ல 6 தான் வந்து கொடுங்க. அதுதான் தெய்வம். நம்மளே போட்டு நல்ல நெய்ய ஊத்தி சக்கரை பொங்கலை போட்டு நம்மளே சாப்பிடுனா அது பூஜைக்கான இதே கிடையாது. ஏன்னா இந்த பூஜைகள் பண்ண நமக்கு குறைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் என் பூஜைகள். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த பசுமாறு கோபூஜை பண்ணோம், 2 பழம் வச்சிருக்கிறாங்க.
இருக்கிற பணத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்த கொடுக்கும் என்ற மனப்பான்மை நமக்கு எல்லாருக்கும் வரும். இந்த மகாட்சி போச்சு. அப்ப சாமி தாய்க்கு நினைக்கங்க, எல்லாரும் தந்தைக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எல்லாரும் கொண்டு வந்தாங்கன்னா நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். கைய மறக்காம சாப்பிடுறது. சாப்பிட முடியுமா? கைய மடக்காம சாப்பிட்டு அர்த்தம் ஊட்டிடலாம். அது தெரிஞ்சுக்கிட்டு ஊட்டி வளர்த்தால் இதுதான் அர்த்தம். அப்போ நம்ம ஊட்டி வளர்த்துட்டோம்னா கை நீட்டுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு எந்த வருவதும் வரவே வராது. வரும். எப்ப வரும்? தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் வந்ததுன்னா அத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஆத்துக்கரை யாரு? லட்சுமியோட ஆத்துக்கரை யாரு? அவர் பார்த்து என்ன கோவிதா அவர் பேருக்கு என்ன சந்தோஷம் தெரியாது. இப்போ பெருமாள் எங்க இருந்து வந்துச்சு? மேல இருந்து. பெருமாள் பார்த்து சொன்ன உடனே இந்த மகாலட்சுமி பூவை கீழே போட்டாப்பா. கேட்டுக்கிறீங்க? அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அந்த பசுமாரி வந்தீங்கன்னா அத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஆத்துக்கரை யாரு? லட்சுமியோட ஆத்துக்கரை யாரு? அவர் பார்த்து என்ன கோவிதா அவர் பேருக்கு என்ன சந்தோஷம் தெரியாது. இப்போ பெருமாள் எங்க இருந்து வந்துச்சு? மேல இருந்து. பெருமாள் பார்த்து சொன்ன உடனே இந்த மகாலட்சுமி பூவை கீழே போட்டாப்பா. கேட்டுக்கிறீங்க? அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அந்த பசுமாரி அந்த அம்மா அவரை கஷ்டப்பட்டு வளர்க்கிறார். 5 வயது வானகனாக இருக்கும்போது அவருடைய பேர் என்னன்னா சங்கரன். அவர் என்ன பண்றாருன்னா, ஆற்றுல அதுல போய் குளிக்க போறாரு. குளிக்க போகும்போது ஒரு முதலை வந்து அவர் காலை பிடிச்சோம்னா, அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அம்மா ஓடியே வர, சங்கரா 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 அப்படிங்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, அம்மா இந்த முதலை என் காலை பிடிச்சிச்சு, கொஞ்ச நேரத்துல இன்னும் அது வந்து சாப்பிடும், ஆனா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நான் பிழைஞ்சு இருக்கு. அப்ப அவன் கரையில இருந்து கேட்கிறான், என்ன வழி, நான் என்ன செய்யணும்? ஒண்ணு எனக்கு இப்பவே சன்னியாசத்தை கொடுத்துரு. சன்னியாசில எனக்கு அதாவது 5 வயசு பையன் கேட்கிறான், எனக்கு இப்ப துறவு கொடுத்துரு, நான் உயிர் வாழ்ந்துறேன். நீ கொடுக்கலன்னா முதல்ல கொண்டு போயிடும், என்ன செய்ய போற? அப்ப அவன் நினைக்கிறா, முதலையிட்ட கொடுக்கறத விட நம்ம பையன் சன்னியாசியா இருந்தாலும் பையன் உயிரோட இருக்கானே நினைக்கவாது நம்ம சந்தோஷம் இருக்கும். அப்ப நான் உனக்கு கொடுக்குறேன். அப்ப சன்னியாசத்தை வாங்கிட்டேன். வாங்கினா முதல்ல மறைஞ்சு போயிருக்கு. உண்மையில என்னன்னா, அவர் 5 வயசுல அந்த பாலன் துறவி ஆகுறது மகாதேவனுடைய தனம் வந்த பிறகு, பைசா வந்த பிறகு என்ன வரும்? தானியம், அதாவது நிறைய உணவுகள். அந்த உணவுகள் எதுக்கு கொடுக்கிறான்னா, விருந்தாளிகளை வரவேற்று விருந்தோம்பல் பண்ணு. அப்போ தானியமாக தானிய லட்சுமி வரும். ஓகேவா? தானிய லட்சுமி வந்த பிறகு குழந்தையும் வந்த பிறகு அந்த குழந்தைக்கு நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? கல்வி. அப்பா வித்யாலட்சுமி வந்துட்டாரா? சரி, வித்யாலட்சுமி வந்த பிறகு அந்த குழந்தைக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம கணவனுக்கு ஆரோக்கியம் வேணும் இல்லையா? அதுக்கு என்னது? தைரியம். இந்த குழந்தை தெரிஞ்சு நல்ல படிச்சு நல்ல நிலைமையில வந்தோங்க,
இவருக்கு என் பையனுக்கு என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கட்டும், நல்ல ஞானம் கிடைக்கும். இதனால் கொடுக்க போறது யாரு? கஜலட்சுமி. புரியுதா? அப்ப அந்த கஜலட்சுமி முடிஞ்ச பிறகு தர்மமா வாழணும், அழுதியை எதிர்த்து பேச தெரியணும். சும்மா நான் இருக்கேன் ஆனா கண்ணால ஒரு அதர்மம் நடக்குது, என்னால முடியாட்டாலும் தப்பு தர்மம்னு பேசணும். அதுக்கு தைரியம் வேணும். தைரியலட்சுமி. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் என்றுமே விஜயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதான் விஜயலட்சுமி. இப்பேற்பட்ட 8 லட்சுமி ஒரே லட்சுமி தான் 8ஆக பிரிந்து உங்க குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு மகாலட்சுமி நம்ம குடும்பத்துல கல்யாணம் ஆனதுல இருந்து பூஜை பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் பேரம் தேய்ச்சி பொது பேரம் எடுக்கிற வரைக்கும் திரும்ப 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 நமக்கு என்ன தேவையா கொடுக்கறது தான் இந்த வரலட்சுமி நோம்பு. இத தினசரியே முடியாதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு 5 நிமிஷம் தான் வேலை. விளக்கேத்துங்க, ஒரு மகாலட்சுமிய போச்சு அப்போ போதும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சா நிறைய தெரியுதுன்னா அஷ்டோத்தரம் பண்ணிக்கலாம். இல்ல சாமி எனக்கு டைம்ல விளக்கேத்து கொடுங்க, ஒரு சின்ன பூவை வைங்க. ஆனா இத பண்ண ஒரு 2 பழத்தை அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வெயில வர பசுமா இருக்கும் இல்ல ஆறுதான் வந்து கொடுங்க. அதுதான் தெய்வம். நம்மளே போட்டு நல்ல நெய்ய ஊத்தி சக்கரை பொங்கலை போட்டு நம்மளே சாப்பிடுங்க. அது பூஜைக்கான இதே கிடையாது. ஏன்னா இந்த பூஜைகள் பண்ண நமக்கு நம்மளுடைய குறைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் என் பூஜைகள். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த பசுமாறு கோபூஜை பண்ணோம், 2 பழம் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பழத்தை எல்லாருக்கும் கொடுத்தோம். இந்த கொடுக்கும் என்ற மனப்பான்மை நமக்கு எல்லாருக்கும் வரும். இந்த மகாட்சி போச்சு. அப்ப சாமி காய்ச்சி நினைக்கிறீங்க எல்லாரும் அன்னைக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எல்லாரும் கொண்டு வந்தாங்களா? நீங்களே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கைய மறைக்காம சாப்பிடுது. சாப்பிட முடியுமா? கைய மடக்காம சாப்பிட முடியுமா? அடுத்தவங்களுக்கு ஊட்டிடலாம். அது தெரிஞ்சுக்கிறீங்க. ஊட்டி வளர்த்தால் அர்த்தம். அப்போ நம்ம ஊட்டி வளர்த்துட்டோம்னா கை நீட்டுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு எந்த வருவதும் வரவே வராது. வரும். எப்ப வரும்? தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத வார்த்தைகள் இதுதான் வந்ததுன்னா அத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஆத்துக்கரை யாரு? லட்சுமியோட ஆத்துக்கரை யாரு? அவரு பார்த்து என்ன கோவிதா அவர் பேருக்கே சந்தோஷம் தெரியாது. இப்போ பெருமாள் எங்க இருந்து வந்துச்சு? மேல இருந்து. பெருமாள் பார்த்து சொன்ன உடனே இந்த மகாலட்சுமி பூவை கீழே போட்டாப்பா. கேட்டுக்கிறீங்க? அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அந்த பசுமாரி. ஆனா நான் கொடுப்பதற்கான நிலைமையில இப்ப இல்லை. இத அன்னத்தை என்ன பதிச்சு? அப்ப இவர் சொல்றாரு, பரவாயில்ல எனக்கு அன்னம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது உணவு பொருள் இருந்தா. அப்பா வீட்டுல பாக்குற ஒரு காஞ்ச பாதி அடிக்கிறத ஒரு நெல்லிக்கணி அதுதான். அதை எடுத்துட்டு தொடச்சிட்டு வெக்கப்பட்டு நிற்கிறார். ஏன்னா இந்த தானே மலை கொடுக்க முடியுது, இறைவா ஏன் இவ்வளவு வருவேன் அப்படின்னு தன்னிறக்கத்தோட ஒரு கஷ்டப்பட்டு நிற்கிறான். அப்ப இவர் சொல்றாரு, பரவாயில்ல உடனே அப்படி கொடுத்த உடனே பாக்குறேன். பார்த்த உடனே அம்மாட்ட கேட்கிறேன், ஏம்மா இவ்வளவு வறுமை கேட்கலுக்கு வந்தது? ஏன்னா சின்ன பையன் பாலகன், குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அப்ப அந்த குழந்தையாகிய பாலன் கேட்குது, ஏன் இவ்வளவு வருவேன்?
இந்த வறுமைக்கு காரணம் என்ன? இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. அப்போ அன்னை மகாலட்சுமி அவருக்கு மட்டும் காட்சி கொடுக்கிறார். எல்லாருக்கும் காட்சி கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஞானம் வேணும், பக்தி வேணும், தூய்மை வேணும். எந்த இடத்துல தூய்மை இருக்கு, பக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, அங்கதான் தெய்வம் நமக்கு காட்சி கொடுக்கும். அப்படி காட்சி கொடுத்த மகாலட்சுமிக்க இந்த ஆதிசங்கரன் கேட்கிறாரு, இவங்களுக்கு இந்த வறுமையின் காரணம் என்ன? அப்ப அவன் சொல்லுறா, சங்கரா, இவளை நான் போன பிரிவுல ஒரு நாட்டின் அரசியாக பிறக்கிறதுக்கு அது பண்ணு. இவர் நாட்டோட அரசியா இருந்தா இவளுக்கு கொடுக்காத செல்வம் இல்லை. தனம் கொடுத்த, தானியம் கொடுத்திருக்கேன், பாக்கியத்தை கொடுத்தேன், விஜயம் கொடுத்தேன், வீரியத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனா இவ எச்சிக்கையால காக்கா ஓட்டல. எச்சிக்கையால காக்கா ஓட்டலன்னு எவ்வளவு கருமையா இருந்திருக்கா பாத்தீங்களா? அப்போ அப்பேற்பட்ட கருமையா இருந்தனால இவளுக்கு நான் கொடுத்த செல்வம் பிரயோஜனம் இல்லை, தேவையில்லாம போயிட்டு. அதுக்காக தான் அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நாராயணன் என்ன மாதிரி படைச்சிருக்கான், இவளை ஏழையா படைச்சிருக்கான். புரிஞ்சுதா? அப்ப அவன் சொல்றாரு, அது உட்பிறவி, அவ பண்ண பாவம் போன பிறவி, அது குடிக்கலன்னா பரவாயில்ல. ஆனா இப்போ இந்த நிமிஷம் மனசால பக்தியோட எனக்கு கொடுத்திருக்கா. அதனால நீ இவளை குடு, செல்வத்தை கொடு அப்படின்னு சொன்ன. கொடுத்தோன்ன மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு அன்னை சொன்னார். அண்ணன் சொன்னாப்புல பிள்ளை விட்டுருமா? எப்படி? அதுக்குதான் இந்த அவளை போச்சு, அவளை புகழ்ந்து ஒரு ஆண்டு ஐயா ஒரு 100 ரூபாய் கலந்தே போ. அப்படியா? சரி, ஆடுகள் அம்மா 100 ரூபாய் தாங்கம்மா, அது கட்டு சொல்லி கொடுத்து தொலைங்கவே. ஐயப்பாவா ஐயங்கார் வந்து கஷ்டப்பட்டு கேட்காரு, கொடுத்துரும், கொடுத்து வச்சு. அதே மாதிரிதான் சங்கரர் என்ன பண்றாரு, அந்த அன்னைய புகழ்ந்து பாரு. அங்கம் கரு உலக பூச்சனம் ஆற்றல் என்று பிருங்காங்கலேவ முகலாபரணம் கமாலம் அங்கிருந்தாயில விபூதிர வாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மமங்கல தேவதாஜா. இது சமஸ்கிருதத்துல உள்ள மந்திரம். இத தமிழையும் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கு என்ன அர்த்தம்னா, மகாலட்சுமியே ஒட்டுக்கள் மலர்ந்திருக்கும் தாமரை மலரில் வண்டிகள் தேனை குளிப்பதற்காக மகாலட்சுமி நாள் அன்னைக்கு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் செல்வங்கள் வேண்டுமோ அதெல்லாம் வேண்டுங்க. உங்கள் உடல் நலமும் மனநலமும் அப்புறம் எல்லா செல்வ செழிப்பும் பெற்று வளமோடு வாழ மனமாற வேண்டுகிறோம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி.